நாவலர்கள் புகழு நாடு கோடமாட பொழியு நாடு பொழிந்த சண்டல் பேசும் நாடு இஞ்சி மஞ்சள் போர்க்கும் நாடு ஏரோபாச்சி மலரும் நாடு தேனிருந்த கணேஸ்வரியோ தேனிருந்த கணேஸ்வரியோ அழகு திருஹோ நாடாதீனே கணேஸ்வரியோ கணேஸ்வரியோ அழகு திருஹோ நாடாதீனே அப்படி மாடு கட்டி போரடித்தா மாளாது சென்னல் என்று குதிரை கட்டி போரடித்தான் கூவியாது சென்னல் என்றோ மாடு கட்டி போரடித்தான் ஐயா மாளாது சென்னல் என்றோ அழகு தேரோ நாடாதீனே அழகு தேரோ நாடாதீனே அழகு மச்சரோ சிவனமதிலே ஹலோ 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 அப்படி மச்சரோ சிவனமதிலே மகேந்திரகிரி பருவதத்தில் மகேடாசூர சகிடாசூரே மன்னனந்த சகிடாசூரே தாமையான்மார்கள் 4 பேரும் தானி அரசு ஆண்டு வாரா ஆண்டு வருணாளையிலே ஆண்டு வருணாளையிலே மச்சரோ சிவனமதிலே ஹலோ ஹலோ அம்மா அப்படி நாடு நாடு என்றால் அந்த நாடு அது எந்த நாடையா எந்த நாடையா அப்படி மச்சரோ சிவனோ மகேந்திரகிரிமா பர்வதத்திலே வந்து அப்படி மகிடாசுரன் சகிடாசுரன் மன்னனந்த கிரீடாசுரன் அப்படி தமையன்மார்கள் 4 பேரோ 4 பேர்களோ ஆண்டு வரக்கூடிய நேரத்தில் மகிடாசுரனுக்கு அழகு மகிழ்ச்சியை மனம் புரித்து அப்படியே மன்னவரும் தெய்வமாக ஆண்டு வரக்கூடிய நேரத்தில் அப்படி கோட்டை போட்டு ஆள வேண்டும் என்று மனதிலே எண்ணிக்கொண்டு மகிடாசுரன் என்ன விதமாகவே கோட்டை போடுகிறானா எப்படி கோட்டை போடுகின்றான் எப்படி கோட்டை போடுகின்றான் பாருங்க ஐயா எப்படி என்ன என்ன செய்தாரானா ஏற்றதோரு மகிடாசுரன் கல்லாலே கோட்டை போட்டான் கனக நாட்களாகும் என்று மரத்தாலே கோட்டை போட்டான் வண்டு தும்பி அரைக்கும் என்று முள்ளாலே கோட்டை போட்டான் துணை முறிந்து போகும் என்று என்ன என்ன விதமாக என்ன என்ன விதமாக கோட்டையது போடுகிறான் என்ன என்ன வேமாக ஓலை போசாவடியா இரண்டாவது படித்தளமா ரத்தின கால் மண்டபமா மூன்றாவது படித்தளமா முத்தோவர்ண சாவடியா நாலாவது படித்தளமா நவரத்தின மண்டபமா ஐந்தாவது படித்தளமா ஐந்தாவது படித்தளமா ஆணை கட்டும் சாவடியா படித்தலாமா ஆணை கட்டும் சாவடியா எட்டாகால் மண்டபமா ஒன்பதாம் படித்தளமா ஓடை போசாவடி பத்தாகல்ல படித்தளமா பத்தாகல்ல படித்தளமா பாலிங்கி மாமண்டபமா படித்தலாம் படித்தலாமா
அப்படி கல்லால் கோட்டை போட்டால் கனக நாட்கள் ஆகும் என்றோ என்றோ மரத்தால் கோட்டை போட்டால் வண்டு தும்பி அரிக்கும் என்றோ அரிக்குமே என்று கல்லால் கோட்டை போட்டால் கனக நாட்கள் ஆகும் என்று ஆகுமே என்று என்ன என்ன விதமாக கோட்டை போட்டான் மகிடாசுர மன்னவனோ எப்படி கோட்டை போடுகின்றார் அப்படி ஓராவது படித்தளம் ஓலை பூ சாவடி ஆமா இரண்டாவது படித்தளம் ரத்தினகால் மண்டபம் ஆமையா மூன்றாவது படித்தளம் முத்துவர்ண சாவடி முத்துவர்ண சாவடியா நாலாவது படித்தளம் நவரத்தின மண்டபங்களா ஆமையா ஆறாவது படித்தளம் சரி ஆயிரங்கால் மண்டபம் ஆமா ஒன்பதாம் படித்தளம் படித்தலாமா அதுதான் ஓலை பூ சாவடி சரி பத்தாவது படித்தளம் படித்தலாமா பளிங்கிமா மண்டபம் ஆமா அப்படி கோட்டை கட்டி 4 வைத்து 4 வைத்து 6 ஒரு கடைமை வாங்கி அசையாத மணியும் கட்டி ஆமா கோட்டை கட்டி கொட்டார வைத்து ஆமா அப்படி 4 வைத்து மகிடாசுரன் ஆண்டு வரக்கூடிய நேரத்தில் 6 ஒரு கடைமை வாங்கி அசையாத மணியும் கட்டி நீதி நேர்மையோட ஆண்டு வருகிறான் நீதி தவறாம ஆண்டு வருகின்றான் ஆண்டு வரக்கூடிய நேரத்தில் ஒரு நாள் தினம் அதிலே மகிடாசுரனை ஆண்டு வரக்கூடிய நேரத்தில் என்னையா நடக்கின்றது என்ன நடக்கின்றது அப்படியே தண்டியிலே அமர்ந்து கொண்டு நாடு சுற்றி வருகின்றான் அப்படி வரக்கூடிய நேரத்தில் ஆமையா காணாத காட்சி ஒன்று கண்ணிலே காண்கின்றான் என்ன தெரியுமா காண்கின்றான் என்னையா அதாவது ஒரு வயதாகப்பட்ட மூதாட்டி ஒருவரை பூவினால் அலங்கரிக்கப்பட்ட தேரிலே சரி அதாவது பூ மாலை போட்டு மேலதாளத்தோட ஊர் பொதுமக்கள் ஒன்றாகவே சேர்ந்து ஒன்றாகவே சேர்ந்து அதாவது எங்கேயோ அழைத்து சென்றார் ஆமா பார்த்தான் மகிடாசுரன் சரி மந்திரி அழைத்து கேட்கின்றான் மந்திரி அழைத்து என்ன கேட்கிறார் எப்பா மந்திரி அதன் நடக்கக்கூடிய காரணம் என்ன என்ன தேர் ஒன்று வருகின்றது பின்னால ஊர் மக்கள் எல்லாம் திரண்டு வருகின்றார்கள் சரி 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 ஆமா என்னப்பா விவரம் என்ன விவரம் சொல்லுங்க பாப்போம் ஆமா மன்னா என்ன மன்னா மகடமுனை தரித்த மன்னா அதாவது அதற்கு காரணம் என்ன தெரியுமா என்ன அந்த பூவினால் அலங்கரிக்கப்பட்ட தேரிலே இருக்கக்கூடிய வயதான மூதாட்டி செத்தார் மடிந்தார் சிவலோகம் சேர்ந்தார் அதாவது ஒரு உலகத்திலே ஒரு மனிதனாக பிறந்தவருக்கு பிறப்பு ஒரு நாள் இருந்தால் கண்டிப்பாக இறப்பு ஒரு நாள் இருக்க வேண்டும் ஜனனம் இருந்தால் கண்டிப்பா மரணம் இருக்க வேண்டும் அதாவது அந்த மந்திரி சொன்ன உடனே மன்னா செத்தான் மடிந்தான் யோ மந்திரி என்னப்பா செத்தா மடிந்தான் சொல்லுத அவனுக்கு இருப்புனால அவளாதான் இறந்து கொண்டு சுடுகாடு தூக்கி கொண்டு போயிட்டு இருக்கின்றார்கள் சரி 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 ஆமையா இதான் விவரமா ஆமா அப்பதான் எண்ணாத எண்ணமெல்லாம் மகிடாசுரன் எண்ணுகின்றான் மகிடாசுரன் தன் மனதிலே என்ன எண்ணுகிறான் இன்று ஒரு காலத்திலே இந்த மனிதனுக்கு ஏற்பட்ட இறப்பு ஆமா நாளை ஒரு காலத்திலே என்னை வந்து சேரும் அல்லவா அவனுக்கு வந்த கதிதானே நமக்கும் அதான் நமக்கு நாளைக்கு அந்த கதிதானே நமக்கு வரும் ஆமா அப்பதான் மனதிலே எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணுகின்றான் சரி என்றென்றைக்கும் நாமல் சாகாமல் இருக்க வேண்டும் நம்ம இதுபோல் நாட்டை ஆள வேண்டும் நம்ம சாகாமல் இருக்க வேண்டுமானால் என்னையா செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டும் பகவானை நோக்கி தவம் இருக்க வேண்டும் ஆமா பகவானை நோக்கி தவம் இருக்கணும்னு சொன்னா சும்மா இருக்க முடியுமா முடியாது ஐயா மந்திரியை அழைத்தான் சரி மந்திரியை மகிடாசுரன் அழைத்து மந்திரி அதாவது பகவானை நோக்கி பாரத்தவம் செய்ய போறேன் ஆமா ஈஸ்வரனை நோக்கி ஏகத்தவம் செய்ய போகின்றேன் நான் தவம் இருந்து வருமலகோ தாரணியை ஆள வேண்டும் வர வாங்கி வருவருமலகோ வையகத்தை ஆள வேண்டும் மகிடாசுரன் வந்து இடத்திலே சொல்லக்கூடிய நேரத்தில் சரி என்று சம்மதித்து பார்த்தான் மகிடாசுரன் சரி எங்கே வருகின்றார் எங்கே வாரானா ஏற்றதொரு மகிடாசூரி தவவேடம் போட்டுக்கொண்டு மகிடாசூர வந்தல்லவோ மச்சரோசி வனம் கடந்து
மகிடாசூரன் வந்தல்லவோ பாசி நல்ல படந்த மாலை பங்குனி தேர் ஓடும் மாலை ஓசி நல்ல படந்த மாலை உத்திராட்சம் காக்கும் மாலை மாலை தோகம் மாலை நல்முனியவர் வாழும் மாலை வனமான வனங்கடந்து வனமான வனங்கடந்து மகிடாசூரையாகி வாரம் வண்ணமான வனங்கடந்து ஆமா வண்ணமான வனங்கடந்து தேவாரே மகிடாசூர அப்படி பாசி நல்ல படந்த மாலை பங்குனி தேர் ஓடும் மாலை ஓசி நல்ல படந்த மாலை உத்திராட்சம் காக்கும் மாலை நாகமலை தோகம் மாலை நல்முனிவர் வாழும் மாலை இமயகிரி பரோவரத்தில் இமயகிரி பரோவரத்தில் மகிடாசூரே வந்தல்லவோ பருவாதத்திலே தவ வேடம் மகிடாசுரன் போட்டுக்கொண்டு ஆமையா தானே வாரான் மகிடாசுரன். சரி பாசி படந்த மலை பங்குனி தேர் ஓடும் மலை ஓடும் மலை ஓசி படந்த மலை உத்ராட்ச காய்க்கும் மலை ஆமா நாகமலை தோகமலை நல் முனிவர்கள் வாழக்கூடிய இமயகிரி பருவதற்கே வருகின்றார். அந்த இமயகிரி பருவத்திலே வந்து மகிடாசுரன் என்ன விதமாகவே தவம் இருந்து வருகின்றான். எப்படி தவம் இருந்து வருகின்றான்? அப்படி தவம் இருக்குன்னா சும்மா இருக்க முடியுமா? சும்மா எப்படி இருக்க முடியும்? அதாவது 3 ஆசைகளை மறக்க வேண்டும். வேண்டும் 3 ஆசை என்ன ஆசை எல்லாம் மறக்க வேண்டும். மண்ணாசை பொன்னாசை பொருளாசை பெண்ணாசை. சரி ஐயா. ஆமா மண்ணாசைனா என்ன, பொன்னாசைனா என்ன, பொருளாசைனா என்ன ஐயா? மண்ணாசனா பூமி. சரி பொன்னாசனா என்ன என்ன என்ன, பொருளாசனா என்ன நகை நட்டு. சரி ஆமா கடைசியில் சொன்னாங்க பாருங்க பெண்ணாசை. பெண்ணாசை பெண்ணாசை பெண் மயங்கி ஆசை அல்லவா? எந்த ஆசையை வெறுத்தாலும் அந்த ஆசையை வெறுக்கவே முடியாது. எதற்காக ஐயா மறக்க முடியாது? முடியாது. அதாவது நம்ம கட்டடிக்காங்களே அண்ணாச்சி. ஆமா அந்த ஐயா செத்து மடிந்து சிவலோகம் போனாலும் போயிட்டாலும் மாண்டு மடிந்து மரணலோகம் போனாலும் ஆமையா பாவிய சுட்டு சுடுகாட்டுல அள்ளி விட்டாலும் சரி அவனுடைய சாம்பல் இருக்கு பாருங்க சாம்பல். ஆமா ஆத்தாங்கரையில கொண்டு கரைஞ்சாலும் சரி ஆத்துல போய் அள்ளி விட்டாலும் சரி ஒரு சாம்பல் ஓரமா ஒதுங்கிட்டு பொண்ணு பொண்ணு வைப்பு பொண்ணு வைப்புன்னுட்டே போயிடும். என் வைப்பு என் கீப்பு என் பொண்ணு என் பொண்ணுன்னு சொல்லிக்கிட்டே போகும். அவரு சாம்பல் சொல்லிக்கிட்டே போகும். சாம்பல் போய்கிட்டே இருக்கும். ஆசை பேர்பட்ட ஆசைல்ல கொல்லாத கிளவம்ல. ஆமா பெண்ணாசையில பேராசை கொண்டவம் இல்லையா? சரி அப்படி இருக்கும் போது இருக்கின்ற போது மகிடாசுரன் தவம் இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரே மனம் ஒரு சிந்தனையோடு தவம் இருந்து வருகின்றான். அடைக்கின்ற காற்றே தன் ஆகாரமாக புசித்தான். ஓன் உறக்கமின்றி மகிடாசுரன் தவம் இருந்து வருகின்றான். அதாவது ஒரு நினைவோடு ஒரு சிந்தனையோட தவம் இருந்து வருகின்றான். மேலும் என்ன விதமாகவே தவம் இருந்து வருகின்றான். எப்படி எப்படி ஐயா? அவன் சாந்து கொண்டு தரை மூழ்கி கோலமிட்டான். பாலு கொண்டு தரை மூழ்கி பன்னீராளு கோலம் போட்டான். மாவு கொண்டு தரை மூழ்கி மஞ்சளாளு கோலமிட்டான். கோலமிட்டா இடமாதிலே குளவாளே காமகோடாட்டே அமா குலைவா
எப்படி ஐயா தவம் இருந்து வருகின்றான் ஆமா சாந்து கொண்டு தரைமொழிகை சந்தனத்தால் கோலமிட்டான் கோலமிட்டா பால் கொண்டு தரைமொழிகை பன்னீரால் கோலமிட்டான் கோலமிட்டா சாந்தால் தரைமொழிகை சந்தனத்தால் கோலமோட்டான் மகிடாசுரன் மகிடாசுர கோலம் போட்ட இடத்திலே குலவாளை கமுக நாட்டி நாட்டி தளவாளை இலை விரைத்து இல விரித்து பழம் தேங்காய் படப்பியேற்றி ஆமா சக்தி கணபதியை பிடித்து வைத்து முடித்து வைத்து தேவதோவம் தான் கொடுத்தான் ஆமா அப்படி இருக்கும் பொழுது மேலும் என்ன விதமாகவே மகிடாசுரன் தவம் இருந்து வருகின்றான் எப்படி தவம் இருந்து வருகின்ற மேலும் எப்படி தவம் இருந்து வருகின்றான் மகிடாசுரன் ஆமா 60 அடி ஆழத்தில் 70 அடி உயரத்தில் ஆழ நல்ல கொடியை வெட்டி 1000 உலகம் பண்ணாட்டி 1000 உலகம் மேலே ஆமை நல்ல பலகை போட்டா ஆமை நல்ல பலகை மேலே அழகு செப்பு கொடுத்த வைத்தா செப்பு கூட மேல எல்லோ செப்பு கூட மேல எல்லோ செய்ய போன மரதாவது செப்பு கூட மேல எல்லோ செவ்விழனி தேங்காய் வைத்தா செவ்விழனி தேங்காய் மேலே எலுமிச்சம் பழத்தை வைத்தா எலுமிச்சம் பழத்தின் மேலே கொழுமிச்சம் பழத்தை மேலே கொழுமிச்சம் பழத்தின் மேலே இனியா கொட்டா பாக்கு மேலே இனியா கொட்டா பாக்கின் மேல் ஏமையுள்ள ஊசி நாட்டே செப்பு ஊசி மேல எல்லோ செய்ய போறான் அருந்தவசி அரகராரணை என்று அரகராரணை என்று அரணை நோக்கி தவம் அரகராரணை என்று அரணை நோக்கி தவம் சிவ சிவா சிவனை என்று சிவனை நோக்கி தவம் பகவானை நோக்கி எல்லோ பாரதவம் செய்து வாரா ஈஸ்வரனை நோக்கி எல்லோ ஈஸ்வரனை நோக்கி எல்லோ ஏகத்தவம் செய்து வாரா நோக்கி எல்லா எல்லா என்ன விதமாகவே தவம் இருந்தான் மகிடாசுரன் ஆமா 60 அடி ஆழத்திலே 70 அடி கம்பம் நாட்டி நாட்டி 1000 முழ கம்பத்தின் மேல் ஆமை நல்ல பலகை போட்டான் ஆமை நல்ல புலக போட்டா ஆமை நல்ல பலகின் மேல் அழகு செப்பு குடைத்த வைத்தான் குடத்த வைத்தா செப்பு குடா மேல எல்லோ செவ்விழனே தேங்காய் வைத்தான் தேங்காய் வைத்தா செவ்விழனே தேங்காய் மேலே ஆமா என்னையா வைக்கின்றான் என்ன எலுமிச்சம்பழத்தை வைத்தான் ஆமா எலுமிச்சம்பழத்தின் மேலே மேலாக கொழுமிச்சம்பழத்தை வைத்தான் சரி கொழுமிச்சம்பழத்தின் மேலே ஆமையா இனியா கொட்ட பாக்கு வைத்தான் பாக்கு வைத்தா கொட்டை பாக்கு மேலே எல்லோ கோழி முட்டை ஒன்று வைத்தான் ஒன்று வைத்தா கோழி முட்டை மேலே எல்லோ ஆமையா கொத்தமல்லி இதழ வைத்தா இதழ வைத்தா கொத்தமல்லி இதழ மேலே கூர்மையுள்ள ஊசி நாட்டி நாட்டி அப்படி செப்பு ஊசி நாட்டினார் மகிடாசுரன் ஆமையா அதாவது ஐயா என்ன எல்லா பொருளும் வைத்தான ஆமா எதற்கு ஐயா கோழி முட்டையை மட்டும் வைக்காம் ஆம்லெட் போட ஆம்லேட் போட உங்களை மாதிரி ஆளுக்கு ஆம்லேட் போட சரியா இருக்கும் அதுதான் கிடையாது கரு இல்லாம உருவு இல்லை உருவு இல்லாம கருவு இல்லை அதாவது கோழி முட்டை எதற்கு தெரியுமா வைக்காம் என்ன என்றைக்கும் கரு இல்லாமல் உரு கிடையாது கிடையாது உரு இல்லாமல் கரு கிடையாது ஆமா என்ற காரணத்தினால் மகிடாசுரன் கோழி முட்டை ஒன்று வைத்தான் சரி அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் மகிடாசுரன் மேலும் என்ன விதமாகவே தவம் இருந்து வருகின்றான் எப்படி தவம் செய்துகின்றார் ஊசி மேல எல்லோ செய்து வாடான் மகிடாசுரன் எப்படி எப்படி ஐயா ஆண்டவனை நோக்கி அருந்தவம் செய்து வாரான் ஆமா
பகவானை நோக்கி பாரத்தவம் செய்து வாரான். செய்து வருகின்றார். ஈசனை நோக்கி ஏகத்தவம் செய்து வருகின்றான். ஆமா. செய்து வரக்கூடிய நேரத்தில் நேரத்தில் மகிடாசுரன் தவ நிலையானது எங்கேயா வருகின்றது. அவன் செய்யக்கூடிய தவமானது எங்கே வருகின்றது. ஆதி கைலாசம் வருகின்றது. ஆமா. பார்த்தாள் பார்வதி. சரி. பார்த்தாள் பார்வதி என்னையா சொல்கின்றாள். ஆதிசக்தி பார்வதி என்ன தெரிவிக்கின்றாள். என்ன சொல்கின்றாள் பாருங்க ஐயா. என்ன. பகவான் இடத்திலே ஓடோடி வந்து ஆதி உமாசக்தி பார்வதியால் என்னையா சொல்கின்றாள். என்ன சொல்கின்றாள். என்ன சொல்கின்றாள் பாருங்க ஐயா. எப்படி. ஐயாவே பகவானே ஐயாவே பகவானே ஐயாவே பகவானே 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 ஆண்டவரை சொல்லை கேளு சொல்லை கேளு ஆண்டவரை சொல்லை கேளு சொல்லை கேளு. ஐயாவே பகவானே ஐயாவே பகவானே 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 ஆண்டவரை சொல்லை கேளு சொல்லை கேளு. ஒரு நாளும் அசையாதே ஒரு நாளும் அசையாத கைலை மலை அசையோதையா. ஒரு நாளும் அசையாத கைலை மலை அசைவதென்ன. பார்வதியால் கேட்கும் போது பகவானோ ஏது சொல்வார். பார்வதியால் கேட்ட போது பகவானோ ஏது சொல்வார். பாடி பின்னே பார்வதியே 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 ஒரு வார்த்தை ஒன்று சொல்லை கேளு சொல்ல கேளு. ஒரு வார்த்தை ஒன்று சொல்லை கேளு சொல்ல கேளு. பார்வதி பார்வதியே 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 சொல்ல கேளு சொல்ல கேளு. வாடே பெண்ணே பார்வதியே யா வாடே பெண்ணே பார்வதியே வார்த்தை ஒன்று சொல்லை கேளு. வாடி பெண்ணே பார்வதியே வார்த்தை ஒன்று சொல்லை கேளு. மச்சரோ சேவன மதிலே மகிடாசுரன் ஆண்டு வர. மகிடாசுரன் வர. மகிடாசுரன் தவநிலையை 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 தானே இப்ப பார்க்க வேண்டும் பார்க்க வேண்டும். தானே இப்ப பார்க்க வேண்டும் பார்க்க வேண்டும். இப்போது பார்க்க வேண்டும் பார்க்க வேண்டும். ஐயா பகவானே. சரி. ஒரு நாளும் அசையாத கைலை மலை கிடுகிடுவென்று அசையக்கூடிய காரணம் என்ன. காரணம் என்ன. பார்த்தால் பார்வதி. ஆமா. பகவானிடத்திலே கேட்கக்கூடிய நேரத்தில் நேரத்தில் பகவான் சொல்கின்றார். ஆமா. எம்மா ஏ பார்வதி உமா சங்கரி. என்ன. அப்படி மச்சரோ சேவனோ மகேந்திரகிரி பர்வதத்தில் பர்வதத்தில் மகிடாசுரன் என்னை நோக்கி தவமிழந்து வருகின்றான். வருகின்றார். ஒரு நாள் ஒரு இரு நாள் கிடையாது. ஆமா. 12 வருட காலம் தவமிழந்து வருகின்றான். வருகின்றான் அம்மா. அவனுடைய தவநிலின் மகிமையாலே ஆமா ஆதி கைலாசம் கிடுகிடுவென்றே அசைகின்றது. அசைகின்றது. இப்பொழுதே நான் அவனுடைய தவநிலையை பார்க்க வேண்டும். பார்க்க வேண்டும். சொல்லக்கூடிய நேரத்தில் பார்வதி என்னையா சொல்கின்றார். ஆதிசக்தி பார்வதி என்ன நினைக்கின்றார். ஐயா பகவானே. ஆமா. என்றைக்கு நாள் நீங்க வரம் கொடுக்க போங்க. ஆமா. தப்பே கிடையாது. கிடையாது. என்றைக்கு நாள் போங்க. ஆனா இன்னைக்கு மட்டும் நீங்க போகவே கூடாது. என்னைக்கு போனாலும் சரி இன்னைக்கு நீங்க போக கூடாது. எதற்கு ஐயா. என் பக்கத்திலே இருக்கணும் என் பக்கத்திலே இருக்கணும். அதான் எதற்கு இருக்கணும். இன்னைக்கு மகா சிவராத்திரி. மகா சிவராத்திரியா. நமக்கு இன்னைக்கு ராத்திரி. ஆமா. அதனால நீங்களும் போக வேண்டாம் நானும் போக வேண்டாம். ஆதி கைலாசத்தை விட்டு நீங்களும் போக கூடாது நானும் போக கூடாது. ஆமா. கைலாசம் இருடைந்து போக வேண்டும். சரி என்று பார்வதி சொல்லக்கூடிய நேரத்தில் சரி என்று சம்மதித்து ஆமா பகவான் யாரை அழைக்கின்றார். யாரை யார் அழைத்தார்.
தன்னுடைய வாகனமான ரிசிமுக வாகனனை அழைத்து அழைத்து நந்தி தேவனை அழைத்தார். ஆமா என்ன சொல்லுகின்றார்? என்னையா வாடா அப்பா நந்தி தேவா, வார்த்தை ஒன்று சொல்ல கேளு, என்னுடைய வார்த்தையுமே தேவா கேட்க வேண்டும். அச்சரோ சேவனம் அதிலே மகிழாசூரன் ஆண்டு வாரா, அவனிடைய தவனிடையில் மகிழாசூரன் தவனிடையில் தானே இப்போ பார்க்க வேண்டும். மகிழாசூரன் தவனிடையில் தானே இப்போ பார்க்க வேண்டும். பார்த்தாரே நந்தி தேவர் சகவானு சொன்ன வார்த்தை அப்படியே ஆகட்டோமே சரி என்றோ சம்மதித்தார். நந்தி தேவர் வாராரே கையிலை நல்ல கையிலை விட்டு கையிலை போன் கையிலை விட்டு முடியோடு முடி குழங்கும் பொற்காலஞ்சியும் பொண்ணோ தேகம் ஆதி நல்ல கையிலை விட்டு நந்தி தேவன் வாராரே எங்கே எங்கே வாராரானா கருண சங்கேடை பாழ விட்டு நந்தி தேவர் வாராரே மகிழாசூரன் தவநிலையில் மகிழாசூரன் தவநிலையில் நந்தி தேவன் வாராரே நந்தி தேவராகப்பட்டவர் கையிலை நல்ல கையிலை விட்டு தாரணி பொன் கையிலை விட்டு சரி கருணை சங்கிலை பாலம் விட்டு பாலம் விட்டு மச்சரு சேவனோ மகேந்திரகிரி பர்வதத்திலே தவம் இருந்து வரக்கூடிய ஆமா மகிடாசுரன் தவநிலைக்கே வருகின்றார். தவநிலையிலே வந்தோ ஆமா மகிடாசுரனை நந்தி தேவர் எப்படி ஐயா தேடி வருகின்றார்? எப்படி தேடி வருகின்றார்? இன்னும் காணலையே மகுடனைத்தான் இன்னும் காணலையே எப்போ காண்பேனோ மகுடனைத்தான் எப்போ காண்பேனோ காடோ மலை கேளரே கால்கையினோ ஆகுதே எப்போ காண்பேனோ மகுடனைத்தான் எப்போ காண்பேனோ அரக்கனை மகிடாசுரனை தேடக்கூடிய நேரத்தில் அலைந்து நல்ல கால் சடைத்து ஆலமரத்து விருட்சகத்தின் அடியிலே அமரக்கூடிய நேரத்தில் மகிடாசுரன் தவநிலையாய் பார்த்தார். ஆமா எப்பா ஏ மகிடாசுரா, அதாவது ஆமா பகவான் உன்னை அழைத்து வர சொன்னார். சரி உன்னுடைய 12 வருடம் கொடுத்த தவம் செய்த மகிமையால் ஆதி கைலாசம் அசைகின்றது. ஆமா என்னோட நீ இப்ப வர வேண்டும் ஆதி கைலாசம். சரி சரி என்று சம்மதித்து இருவேரும் ஒரு முகமாகவே வருகின்றார். ஆமா இங்கே எங்கேயா வருகின்றார்? எங்கே வருகின்றார்? ஆதி கைலாசம் வருகின்றார். ஆமா ஆதி கைலாசத்திலே வந்து மகிடாசுரன் என்னையா செய்கின்றார்? மகிடாசுரன் என்ன செய்கின்றார்? பகவானை பார்த்து அடிபணிந்து தண்டனிட்டான். தண்டனிடக்கூடிய நேரத்தில் பார்த்தார் பகவான். சரி எப்பா ஏ மகிடாசுரா, அடடே மகிடாசுரா, என்னை நோக்கி 12 வருட காலம் தவம் இருக்கக்கூடிய காரணம் என்ன? காரணம் என்ன சொல்லையா என்று சொல்லக்கூடிய நேரத்தில் ஆமா பார்த்தார் மகிடாசுரன்.
வேண்டுவன். சரி ஐயா பகவானே, என்ன? அதாவது 500 வருட காலத்திற்கு ஆமா ஆனால் அழிவில்லாமலும் சரி ஆயுதத்தால் சாவில்லாமலும் ஜாக்காலம் இல்லாமலும் சரி ஆமா அரணாலும் தேவராலும் அரிகரி விசுமூர்த்தி ஆனாலும் அரிகரி விஸ்வமூர்த்தியே ஆனாலும் அதாவது 1000 கோடி வருடத்திற்கு அழியாத சாகாத வர வேண்டும். ஒருவரிடம் இல்ல 2 வரிடம் இல்ல 1000 கோடி வருடம் 1000 கோடி வருட காலம் தம் இவ்வளவு காலத்துல இந்த மகடாயூரம் இருப்பு கேட்கானா ரொம்ப நாளைக்கு இருப்பானா அவன் இடைவெளி டிக்கெட் அதனாலதான் 1000 கோடி வருடத்துக்கு அழியாதவரம் கேட்கிறான். இடையில பொட்டு பொடுக்குன்னு போகிறதுக்கு. ஆமா அப்படி ஏற்கும் பொழுது என்னையா பார்த்தார் பகவான். சரி எப்பா மகிடாசுரா பூமியிலே ஒரு மனிதன் பிறந்தானா ஆனால் என்றைக்கும் பிறப்பு ஒரு நாள் இருந்தால் கண்டிப்பா இறப்பு ஒரு நாள் இருக்க வேண்டும். கண்டிப்பா ஒரு நாள் பிறந்தா ஒரு நாள் அழியே வேண்டும். சனனம்னு ஒண்ணு இருந்தா கண்டிப்பாக மரணம் இருக்க வேண்டும். அப்படி இருக்குன்னா உலகம் தான் தாங்குமா அல்லது பூமி தான் தாங்குமா? அப்படி இருக்கும் போது நீ இந்த வரத்தை கேட்கியப்பா. ஆமா ரொம்ப நாளைக்கு இருக்கு நீ இப்படி கேட்கல இடவெளிக்குனால தான் இந்த வரத்தை கேட்ட. சரி சரி ஆமா மேலும் என்ன கேட்கின்றான்? என்னையா கேட்கின்ற? அதாவது கலைமகள் வேணும் மலைமகள் வேணும் கேட்கின்றான். கலைமகள் வேண்டும் அலைமகள் வேண்டும் கேட்டான். யாரையா கேட்க மறந்தான்? மலைமகளை மட்டும் அவன் கேட்கல. மலைமகளை கேட்டான்னு சொன்ன அன்னைக்கே அவன் க்ளோஸ். மலைமகன் யாரையா? யாரு மலைமகளா யாரு? நம்ம எல்லாத்துக்கும் கட்டி காட்டிருக்கால தாய் அம்மா பார்வதி. ஆதி உமாசக்தி பார்வதியால் மலைமகள் கேட்டா கலைமகள் கேட்டா மலைமகளை கேட்க மறந்தான் மதிமயங்கினான். ஆமா அப்படி இருக்கும் பொழுது என்னையா சொன்ன உடனே மகிடாசுரனுக்கு பகவான் என்னையா செய்தான்? என்ன செய்தார்? அதாவது கேட்ட வரத்தை கிருபையுடன் கொடுத்தார். ஆமா வரங்களை வாங்கிக் கொண்டு மகிடாசுரன் பச்சரிசி வனத்திலே வந்து தேவாதி தேவக்களை என்ன விதமாக சித்திரவதை செய்து வருகின்றார். எப்படி வருகின்றார்? என்ன செய்தார்? மகிடாசுரன் தேவாதி தேவர்களோ சித்திரவதை செய்யோகிறார். மாலை சுமக்கும் தேவர்கள் மதுகூடங்கள் சோக்க சொன்ன மதுகூடங்கள் தூக்க சொல்லி மண்டையிலே தானடித்த போனோல கலட்ட சொல்லி தேர்வடத்தை போட சொன்ன தேர்வடத்தை போட சொல்லி தேர்வடத்தை போட சொல்லி தெருவாய் இழுக்க சொன்ன போட சொல்லி போட சொல்லி தெருவாய் இழுக்க சொன்ன தேர்வடத்தை போட சொல்லி தெருவாய் இழுக்க சொன்னா கட்டு புள்ள கட்டு மாறி மாறி சுமக்க சொன்னா மாறி சுமந்ததினா மண்டையெல்லாம் பொட்டலாச்சு மருமாமி சந்திங்க சொல்லி மண்டையிடை தானடைத்தா தேவாதி தேவலையோ தேவாதி தேவலையோ சித்திரவதை செய்வாரே தேவர்களை அதே தேவர்களை பிடிக்க சொன்னா என்னையா சொல்கின்றான்? எப்படி தேவாரே தேவக்களை சித்திரவதை செய்து வருகின்றான். ஆமா மாலை சுமக்கும் தேவர்களை மதுகுடத்தை தூக்க சொன்னான். போனோல கலட்ட சொல்லி தேர்வடத்தை போட சொன்னான். போட சொல்றான். தேர்வடத்தை போட சொல்லி தெருவாக இழுக்க சொன்னான். அப்படி வைக்க கெட்டு புல்லு கெட்டு மாறி மாறி சுமக்க சொன்னான். மாறி மாறி சுமந்ததினால் மண்டையெல்லாம் பொட்டலாச்சு கோட்டை கப்பால் போக சொன்னான். சந்திரனை வரவழைத்து கோட்டை முன்னால் நிக்க சொன்னான். நாரதரு வந்தல்லவோ நடக்கும் செய்தி சொன்னல்லவோ மகிடாசூரன் சொன்ன போதே மகிடாசூரன் சொன்ன போதே தேவாதி தேவர்களோ வர்ண பகவான் வந்தல்லவோ
ஆமா வர்ண பகவான் வந்தல்லவோ வந்து முத்தம் பெருக்க சொன்னான். சரி வந்து வாயு தேவனை வரவழைத்து வரவழைத்து வந்து முத்தம் தெளிக்க சொன்னார். ஆமா அதாவது மேலும் என்னையா சொல்கின்றான். சரி அதாவது அக்னி தேவர் வந்தல்லவோ ஆமா அக்னி தேவரை ஆக்கி படைக்க சொல்கின்றான். அக்னி தேவனை வரை சொல்லி ஆக்கி படைக்க சொன்னான். சூரியனை வரவழைத்து கோட்டை கப்பால் போக சொன்னான். சூரியனை வரவழைத்து கோட்டைக்கு அப்பாலே போக சொன்னான். சந்திரனை வரவழைத்து கோட்டை முன்னால் நிற்க சொன்னான். கோட்டையிலே நிற்க சொல்வான். நாரதர் வந்தல்லவோ ஆமையா நடக்கும் செய்தி சொன்னல்லவோ. ஆமா மேலும் இப்படி சித்திரவதை செய்யக்கூடிய நேரத்தில் பார்த்தார் தேவாதி தேவுக்கள் தேவாதி தேவர்கள் எல்லாம் என்னையா செய்கின்றார். என்ன நேரா தேவாதி தேவுக்கள் ஒன்றாகவே சேர்ந்து எங்கேயா வருகின்றார். எங்க வருகின்றார். வரம் கொடுத்தாரே பகவான். ஆமா சாட்சாதி சிவபெருமான். சரி அதாவது பகவான் இடத்திலேயே போக வேண்டும். ஆமா என்று தேவாதி தேவுக்கள் ஒன்றாகவே சேர்ந்து ஆதி கைலாசத்திலே வருகின்றார். ஆமையா கைலாசத்திலே வந்து ஆமா பகவான் முன்றே தேவாதி தேவுக்கள் ஒன்றாக இருந்து சரி அடிபணிந்து தண்டனிட்டார்கள். ஐயா பகவானே ஆமா அதாவது நீங்கள் கொடுத்த மகிடாசுரன் அழியாத வரம் வாங்கிக் கொண்டு அழியாத வரம் வாங்கிக் கொண்டு அட்டகாசம் செய்து வருகின்றான். சாகாத வரம் வாங்கி எங்களை சாகடித்து வருகின்றான். நீங்க மகுடாசுரனை அழிக்காவிட்டால் அதாவது மேலக்கார அண்ணாவிகள் பள்ளிக்கூட அருகையாக வரும்படியாக விழா கமிட்டியால் அழைக்கின்றார்கள். மேலக்கார அண்ணாவிகள் பள்ளிக்கூடம் அருகே வந்து நிற்கவும் கோயில் கமிட்டியார் அழைக்கின்றார்கள். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அழியாத வரம் வாங்கி மகிடாசுரன் அட்டகாசம் செய்து வருகின்றான். சாகாத வரம் வாங்கி எங்களை ஆட்டூழியம் செய்து வருகின்றான். சரி மகிடனை கொல்லாவிட்டால் இந்த தேவாதி தேவுக்கள் மாளுவது நிச்சயம். இப்பொழுதே நீங்க மகிடனை அழிக்க வேண்டும். பார்த்தார் பகவான். என்னையா சொல்கின்றார். தேவாதி தேவுக்களே வரம் கொடுக்க மட்டும்தான் முடியும். என்னால் வரம் கொடுக்க மட்டும் முடியும். கொடுத்த வரத்தை அழிக்க என்னால் முடியவே ஒருபாடு முடியாது என்று பகவான் சொன்ன உடனே கொடுத்த வரத்தை அழிக்க வேண்டுமானால் கோபால கண்ணனால் மட்டும்தான் முடியும். கோபால கண்ணனால் தான் முடியும். அதனால் நீங்க பார்க்கடலிலே சயம் செய்யணும். பச்சம்மாள் கோபால லிங்கராமன் கண்ணன் இடத்திலே வந்து நீங்கள் முறையிட வேண்டும். வந்து சரி என்று சம்மதித்து தேவாதி தேவர்கள் ஒன்றாகவே சேர்ந்து எங்கே வருகின்றார். எங்கய்யா வருகின்றார். அப்படி எங்கே வாராரானா ஏற்றதொரு தேவக்கணோ ஆதி நெல்ல கையிலே வைத்து தேவர்களோ வந்தல்லவோ பார்க்கடலு தன்னாதிலே தேவுக்களோ வந்தல்லவோ அப்படி தேவாதி தேவுக்கள் ஒன்றாகவே சேர்ந்து வரக்கூடிய நேரத்தில் பார்க்கடலிலே சயனம் செய்யும் பச்சம்மாள் கோபாலன் இடத்திலே வந்து அரே கோபால கண்ணா கண்ணன் இடத்திலே அடிபணிந்து தண்டனிட்டு என்னையா சொல்கின்றார். என்ன சொன்னார். ஓ பெருமாளை கோபால கண்ணா கண்ணா அதாவது மகிடாசுரன் வச்ச சிவனத்தை ஆண்டு வரும் மகிடாசுர மன்னவன் சரி பகவானிட்டே அழியாத வரம் வாங்கிக் கொண்டு அட்டகாசம் செய்து வருகின்றான். மகடனை கொல்லாவிட்டால் தேவுக்கள் மாளுவது நிச்சயம். மகடனை சம்காரம் செய்யாவிட்டால் தேவாதி தேவுக்கள் சாகுவது நிச்சயம். சொன்னவுடனே சரி என்று சம்மதித்து தேவாதி தேவுக்களே
நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிட்டேன். சரி சரி என்று சம்மதித்து யாரை விளைவித்தாய்? கோபால ரகுராம கண்ணன். சரி. அதாவது நாரத மகாமுனிவரை அழைத்தார். அழைத்து எப்பாயே நாரத மகாமுனிவா, ஆமா நான் சொல்லுவதை இப்பொழுது நீ கேட்க வேண்டும். கேட்க வேண்டும். அதாவது என்ன? மச்சரு ஜீவனோ மகேந்திரகிரி பர்வதத்தில் மகிடாசுரன் ஆண்டு வருகின்ற காளிதான். சரிதான். ஆமா, அதுக்கப்புறம் அப்படி இருக்கும்போது இருக்கின்ற போது நாரத மகாமுனிவரை அழைத்துக் கொண்டு எப்பாயே நாரத மகாமுனிவா, ஆமா அதாவது மகடன் இடத்திலே போய் சென்று ஆமா நான் அழைத்தேன் என்று சொல்ல வேண்டும். வேண்டும். அதாவது பகவான் கொடுத்த வரம் காணாது சரி இந்த பெருமாள் அதிக வரம் தருவேன் என்று சொல்லி என்னிடத்திலே அழைத்து வர வேண்டும். வர வேண்டும். சரி என்று சம்மதித்து யார் என்னையா செய்தார் நாரத மகாமுனிவரோ? என்ன? அதாவது மச்சர சிவன மகேந்திரகிரி பர்வதத்துக்கே வருகின்றார். பர்வதத்திலே வந்து மகிடாசுரன் இடமதிலே வந்து ஆமா எப்பாயே மகிடாசுரா, மகிடாசுரா, அதாவது பகவான் கொடுத்தவர் உனக்கு காணாதுன்னு சொல்லி பாடுகளிலே சயனம் செய்யும் பச்சம்மாள் ஆமா கோபால ரகுராம கண்ணன் சரி அதிக வரம் தாரேன் என்று சொல்லி உன்னை அழைத்து வர சொன்னார். ஆமா என்று நாரத மகாமுனிவர் சொல்லக்கூடிய நேரத்தில் என்னையா செய்தார் மகிடாசுரன்? என்ன செய்தார்? ஆனந்த மகிழ்ச்சி கொண்டான். ஆமா ஆனந்த மகிழ்ச்சி கொண்டு தங்க நல்ல ரதத்திலே ஏறிக்கொண்டு ஆமா தங்க நல்ல உடை அணிந்து சரி ரத்தினிகிடம் தலையிலே வைத்து தங்க தண்டியிலே அமர்ந்து கொண்டு மகிடாசுரன் வருகின்றான். எங்கே வருகின்றான்? அதாவது பாற்களிலும் சயனம் செய்யும் பச்சம்மாள் கோபாலன் இடத்திற்கே வருகின்றான். கோபாலன் இடத்திலே வந்து நிற்கக்கூடிய நேரத்தில் பகவான் கோபால கண்ணனை பார்த்தானே, பார்த்து அடிபணிந்து தண்டனிட்டானா? கிடையாது. பார்த்தார் கோபால கண்ணன். சரி மகடனை பார்த்து என்னையா சொல்கின்றார்? என்ன சொல்லுகின்றார்? மகிடாசுரா, மகிடாசுரா, அதாவது ஆமா என்ன சொல்லுகின்றார் பாருங்க. என்னையா சொல்லுகின்றார்? பாடா மகிடாசுரா வரவாங்கிய கௌரவத்தேனா வரவாங்கிய கௌரவத்தினால் வணங்காமலே இறந்ததேனால் மாடு போல முகமழகோ மனிதரை போல் மீனியோமா எருமை மாட்டு தலையோடு இருந்த எரும மாட்டு தலையோடு இருந்த ரசு ஆளும் பிள்ளாய் பெருமாள் சாபத்திலே முளைத்து உதையா மாட்டு தலை எரும மாட்டு முகத்தோடு இருந்த ரசு ஆண்டுவார் பெருமாள் சாபத்தினால் முளைத்து உதையா மாட்டு வரவாங்கிய கௌரவத்தினால் வணங்காமல் இருந்ததினால் மகிடாசுரா, மாடு போல் முகமழகோ மனிதனை போல் மேனியுமாக மாட்டு நல்ல முகத்தோடு நீ தாரணியை ஆள வேண்டும். பெருமாள் சாபத்தினால் மகிடாசுரனுக்கு முளைத்ததையா மாட்டுத்தலை. அப்படி மாட்டுத்தலை முளைத்ததோர் நேரத்தில் பார்த்தான் மகிடாசுரன். பார்த்து வெக்கமடைந்து தலை குனிந்தான். இவ்வளவு நாள் நம்ம எவ்வளவு அழகா இருந்தோம். இந்த மாட்டு முகத்துக்கு அதுக்கு எப்படி இருக்க பாரு.
எவ்வளவு அழகா இருந்தோம். ஆமா இப்ப மாட்டு முகம் பார்க்கல ரொம்ப அசிங்கமா ரொம்ப அசிங்கமா இருக்கு. ஆமா அதனால வெக்கப்பட்டு சரி அதாவது கோபாலனிடத்திலே கேட்கின்றான். ஆமா திரும்ப வர்றான் கோபாலகரன் கேக்குறான். என்னையா கேட்கின்றான்? ஐயா நான் எப்படி இருந்தேன் எப்படி இருந்தேன் பாருங்க. நான் இப்ப எப்படி இருக்கேன் எப்படி இருக்காங்க இந்த ராஜ்யத்தை பூரா ஆளணும்னு நினைச்சேன். சரி இப்ப எனக்கு மாட்டு முகம் எல்லாம் தெரிகின்றது. சரி இந்த முகத்தோட நான் எப்படி இருக்கேன் என்னால ஆளவே முடியாது. ஆமா அதனால எனக்கு இப்பொழுதே உங்க காலடியில் விமோச்சனம் கொடுக்க வேண்டும். கொடுக்க வேண்டும். ஏ மகிடாசுரா, அடடே மகிடாசுரா, அதாவது என்ன தெரியுமா? என்ன? நீ தண்ணில போட்டாலும் சாக மாட்ட, வெண்ணில போட்டாலும் சாக மாட்ட. அதாவது தாதந்தூர் ஊர் பொதுமக்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு என்றால் நேர்ல இருப்ப பக்தர்கள் பள்ளிக்கூடத்துக்கு ரெடியாக இருக்கும்படியாக விழா கமிட்டியால் அழைக்கின்றார்கள். பள்ளிக்கூட அருகே நேம்ஸ் எடுப்பவர்கள் உடனடியாக பள்ளிக்கூட ஆலயத்துக்கு வரும்படியாக விழா கமிட்டி அழைக்கின்றார்கள். மேலக்கார அன்னைகளும் பள்ளிக்கூடத்துக்கு வர வேண்டும். அதாவது காளியம்மன் சன்னதியில் முடி காணிக்கை செலுத்துபவர்கள் உடனடியாக ஆலயத்துக்கு வரும்படியாக விழா கமிட்டிகள் அளிக்கின்றார்கள். ஐயாவே, சபையோர்களே, அன்புமிக்க தாய்மார்களே, ஆமா இந்த அலங்கார பந்தல் ஆனந்த சிங்கார சபையில் நாமளுக்கோ அள்ளி பணம் கொடுத்து ஆதரிக்க வேண்டும் என்று மனதிலே எண்ணிக்கொண்டு நாமளுக்கோ அன்பளித்த அன்பு சீமான் யார் யார் ஐயா? யார் ஐயா? அவர்களுக்கு எந்த ஊரு, எந்த நாடு, எந்த தேசம் ஐயா? எந்த ஊரு? அதாவது பேரும் புகழும் படைத்த திக்கட்டும் புகழ் படைத்த கதிர் உலக்கு நெல் விளையக்கூடிய தரணியெங்கும் பேர் விளங்கக்கூடிய இந்த தாதனுத்துமா நகரத்தில் வாழ்ந்து வாசம் செய்து வரக்கூடிய அருமை சித்தப்பா சப்பான் அவர்களோ. என்ன பேரையா? என்ன பேரு? சப்பான். ஓ சப்பான் அண்ணாச்சி அவர்கள். சப்பான் சித்தப்பா அவர்களோ. எனக்கு அண்ணன், உனக்கு சித்தப்பானா எனக்கு அண்ணன். ஆமா, அவர்களுடைய அருமை அவர்களுடைய மனைவி ஆமா கவிதா அவர்களோ. அவர்களுடைய அருந்தவ புதல்வி சரி வலதி அம்மாள் அவர்களோ. அவர்களுடைய திரு கையினால் கொண்டு வந்து 101 ரூபாய் 101 லட்சமாக அன்படைத்த இருக்கின்ற போது பார்த்தான் மகிடாசுரன். என்னையா? ஓ கோபால கண்ணன் பகவான். ஆமா அதாவது எரும மாட்டு தலையோடு என்னால் இருந்தரசு ஆள முடியாது. எனக்கு இப்பொழுதே உங்கள் காலடியில் விமோச்சன வேண்டும். கேட்டவுடனே பகவான் சொல்லுகின்றார் கோபால கண்ணன். எப்படி ஐயா? ஏ மகிடாசுரா, நீ தண்ணியில போட்டாலும் சாக மாட்ட, நீ வெண்ணில போட்டாலும் வேக மாட்ட. பெண்ணால் சாவதற்கு உனக்கு பிரம்மன் விதி உண்டப்பா. உண்டு சரி என்று சம்மதித்து ஆமா தங்க நல்ல ரதத்திலே ஏறி சரி மகிடாசுரன் வருகின்றான். மாட்டு நல்ல உருவத்தோடு வரக்கூடிய நேரத்தில் மச்சரசி வனத்திற்கே வருகின்றான். மச்சரசி வனத்திற்கு வரக்கூடிய நேரத்தில் பார்த்தார் மந்திரிமார். மந்திரிமார் பார்த்து என்னையா சொல்லுகின்றார்? என்னையா? எப்பா ஏ மந்திரிமாரே, நம்மளுடைய மன்னன் மகிடாசுரன் வரக்கூடிய தங்க ரதத்திலே யாரோ ஒருவரை மாட்டு முகம் கொண்ட ஒருத்தன் வரான். சரி, அவனை சும்மா விடலாமா? விடலாம் ஐயா? விட முடியும்? விடவே முடியாது. மந்திரிமார் ஒன்றாகவே சேர்ந்து என்னையா சொல்கின்றார்? என்னையா செய்தான்? கட்டே கொத்தே சேர்த்து கட்டு மந்திரே மார் சொன்ன போது மகிடாசூரே ஏது சொல்வா வாருமையா மந்திரியே வார்த்தை ஒன்று சொல்லை கேளோ பெருமாடு வரவும் இல்லை எஜமானோ வந்தேனடா மல்லையா வரவோ மல்லையா
பார்த்தார் மந்திரிமார்கள். சரி கட்டு கட்டு கையில் எடுத்து சேர்த்து கட்டு. கட்டு. மந்திரிமார் சொன்ன உடனே மகிடாசுரன் சொல்கின்றான், என்ன ஐயா? ஏ மந்திரிமாரு, ஆமா எரும மாடு வரவில்லை, உங்க எஜமான் வந்தேனடா வந்தேனடா என்று மகிடாசுரன் சொன்ன உடனே உடனே பார்த்தார் மந்திரிமார்கள். ஆமா எங்க மந்திரின்னு சொல்றது, எங்க மந்திரிக்கு இப்படி 2 கொம்பும் ஆடு போல முகம் கிடையாது. கிடையாது. சொன்ன உடனே பார்த்தார் மகிடாசுரன். சரி எப்பா, என்ன? என் பெருமாளுடைய சாபத்தினால் முளைத்தது எரும மாட்டு தலை. ஆமா சரி என்று சம்மதித்து சம்மதித்து எரும மாட்டு தலையோடு இறந்தரசு ஆளும் பொழுது ஆளுகின்ற போது தேவாதி தேவக்களை சித்திரவதை செய்து வந்த நேரத்தில் கள்ளும் அங்கே சாராயம் கலந்தும் அங்கே தான் அடித்து தான் குடித்து மது குடித்த வெறியினால் ஆமா மகிடாசுரன் மதி மயங்கி படுத்து நித்திரை செய்து வருகின்றார். அதாவது 6 மாத தூக்கம், ஆமா 6 மாதம் விழிப்பு. சரி மகிடாசுரன் ஆண்டு வரக்கூடிய நேரத்தில் ஆமா இந்த மகிழனை அழிக்க வேண்டுமானால் யார் ஐயா பிறக்கணும்? யாரு பிறக்க வேண்டும்? யார் தெரியுமா பிறக்கணும்? யாரு? இந்த தாதனத்தோர்மா நன்னகரத்திலே ஆமா பேசும் குல தெய்வமாக இருந்து வரக்கூடிய அதாவது பச்சை ரத்தம் குடிக்கவள் யார்? காளி. காளி என் தாயாகப்பட்ட காளியம்மாள். ஆமா அதாவது மகடனை சம்காரம் செய்வதற்கு காளி வந்து பிறக்கணும், பிறக்க வேண்டும். சோரனை சம்காரம் செய்வதற்கு என் தாய் மாறி பிறந்த மாறி வந்து பிறக்கணும், பிறக்க வேண்டும். முப்புறத்தை ஆண்ட என் முப்புடாதி அம்மன் வந்து பிறக்கணும், 3 மகனும் முப்புடாதி அம்மன் வந்து பிறக்கணும். அதாவது காளி வந்து அட்டகாளி 8 பேரும் பிறக்கணும். ஆமா மகனை சம்காரம் செய்வதற்காக ஆமையா அஷ்டகாளி 8 பேரும் இங்கே பிறந்து எங்கே வருகின்றார்? எங்கே வருகின்றார்? இங்கே வருகின்றார் பாருங்க ஐயா. ஆமையா.